क्या? जैसे रेलवे है, என்ன எது போல ரயில்வே இருக்கிறது, फाइनेंस है, ये सब क्या नाम गवर्नमेंट के अंग तो है ना। ரயில்வே மற்றும் ஃபைனான்ஸ் இதெல்லாம் கவர்மெண்டின் டிபார்ட்மெண்ட்ஸ் இல்லையா? उनमें सबसे जास्ती खर्चा किसके ऊपर होता है? அவைகளுக்குள் அதிகமாக செலவு எதுக்கு ஆகிறது? है मिलिट्री के ऊपर सबसे जास्ती खर्चा होता है। மிலிட்டரிக்கு தான் அதிகமாக எல்லாவற்றையும் விட அதிகமாக செலவாகிறது. ये भी शिव बाबा की मिलिट्री है। இதுவும் சிவபாபாவின் மிலிட்டரி ஆகும். क्या? रूहानी मिलिट्री। என்ன? ஆன்மீக மிலிட்டரி. लेकिन इसमें वो ही लिए जाएंगे। ஆனால் இதில் அவர்கள்தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். क्या बताए? என்ன சொன்னாங்க? आज्ञाकारी, वफादार, फरमानबरदार, ईमानदार। ஆக்ஞாக்காரி கட்டளை கீழ்ப்படிந்த, ஈமான்தாரி நேர்மையான, வஃபாதாரி நம்பிக்கைக்குரிய மற்றும் ஃபர்மான் வர்தார் ஆணைக்குட்பட்ட. आज बनना चाहो तो आज बन जाओ। இன்று ஆக வேண்டும் என்றால் இன்றே ஆகிவிடுங்கள். अब 1 नंबर में चले जाओ। முதல் நம்பரில் சென்று விடுங்கள். फर्स्ट क्लास ऊंचे ऊंचे ऑफिसर्स की कैटेगरी में आ जाओ। ஃபர்ஸ்ட் கிளாஸ் உயர்ந்ததில் உயர்ந்த ஆபீசர்ஸ் கேட்டகரியில் வந்து விடுங்கள். अरे मिलिट्री में रैंक होते हैं कि नहीं? அரே மிலிட்டரியில் ரேங்க் இருக்கா இல்லையா? बाद में बनेंगे तो नीचे रैंक में जाएंगे। பின்னால் ஆகுவீர்கள் என்றால் கீழான ரேங்கில் சென்று விடுவீர்கள். नहीं बनेंगे ஆகவில்லை என்றால் तो रूहानी मिलिट्री से शूट। ஆன்மீக மிலிட்டரியிலிருந்து ஷூட். क्योंकि अंत में मार्शल लॉ लागू होने वाला है। ஏனென்றால் கடைசியில் மார்ஷல்லா அவருடைய ஆர்டர் வந்து நடக்கும். ये क्या होता है? இது என்ன? है मिलिट्री में सबसे ऊंचा पार्टधारी कौन होता है? மிலிட்டரியில் அனைத்து பதவிகளை விட உயர்ந்த பதவி எது? सबसे ऊंचा पदाधीश कौन सा होता है? அனைத்து பதவிகளிலும் உயர்ந்த பதவி கொண்ட அந்த இடம், அந்த பதவி எது? அந்த பதவிக்கான அதிகாரி कमांडर, கமாண்டர், मिलिट्री कमांडर, मार्शल। மிலிட்டரி கமாண்டர், மார்ஷல். और हमारी रूहानी मिलिट्री का मार्शल कौन है? நம்முடைய ஆன்மீக மிலிட்டரியின் மார்ஷல் யாரு? शंकर। சங்கர். तो शंकर के हाथ में सारी सत्ता आ जाएगी। சங்கரின் கையில் அந்த முழு பவர் வந்துவிடும். क्या? अभी से अभ्यास डालो। என்ன? இப்போதிலிருந்தே அந்த பயிற்சியை போடுங்கள். किस बात का? எந்த விஷயத்துக்கு? आज्ञाकारी, वफादार, फरमानबरदार, ईमानदार। ஆணைக்குட்பட்ட, கட்டளை கீழ்ப்படிந்த, நம்பிக்கையுடைய மற்றும் நேர்மையுடைய. अभी से अभ्यास नहीं डाला இப்போதிலிருந்தே இந்த பழக்கத்தை போடவில்லை என்றால் तो अंत मते सोई गति हो जाएगी। பிறகு அந்த மத்தே சோகத்தே ஆகிவிடும். கடைசி நிலை எந்த நிலை இருக்குமோ அந்த நிலையே ஆகிவிடும். अभी अवज्ञा करते रहे तो अंत में क्या होगा? இப்போது நீங்கள் அடிக்கடி இது போல கட்டளை கீழ்ப்படியாமல் இது போலயே செய்து கொண்டிருந்தால் கடைசியில் என்ன ஆகும்? अवज्ञा ही कर देंगे। கட்டளை கீழ்ப்படியாமல் தான் இருப்பீர்கள். और शूट कर दिए जाएंगे। பிறகு ஷூட் ஆகி விடுவீர்கள். सूर्यवंशियों से ही बाहर, சூரிய வம்சத்திலிருந்து வெளியே சென்று விடுவீர்கள். न प्रजा में आएंगे, பிரஜையிலும் வரமாட்டீர்கள், न ऊंचा पद पाएंगे।
மற்றும் உயர்ந்த பதவியும் அடைய மாட்டீர்கள். तो क्या करना चाहिए? பிறகு என்ன செய்ய வேண்டும்? बहुत बढ़िया प्रश्न पूछ लिया. ரொம்ப நல்ல கேள்வியை கேட்டீர்கள். और वफादारी का अर्थ मालूम है? வஃபாதாரி இதுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? है? पत्नी के संबंध में, पति के संबंध में மனைவியின் சம்பந்தத்தில், கணவனின் சம்பந்தத்தில் वफादारी होती है. நம்பிக்கை இருக்கிறது. அந்த அந்த சம்பந்தத்தில் நம்பிக்கை வருகிறது. पति पत्नी के संबंध में கணவன் மனைவி என்ற சம்பந்தத்தில் क्या बात गोपनीय रखने की होती है? எந்த விஷயம் குப்தமாக ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும்? और कौन सी बात दूसरों से कहने की होती है? எந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டியது இருக்கிறது? इसमें अंतर है या नहीं है? இதில் எந்த விஷயத்தை குப்தமாக வைக்கணும், எந்த விஷயத்தை வெளியில் சொல்லணும், இதில் வித்தியாசம் இருக்கா இல்லையா? पति पत्नी का संबंध ऐसा प्यारा संबंध है கணவன் மனைவி என்ற சம்பந்தம் அந்த அளவுக்கு அன்பான சம்பந்தமாகும். कि अंदर की बात, दोनों के बीच की बात இருவருக்கு நடுவில் இருக்கிற விஷயம் तीसरे को अगर बता दी மூன்றாவது நபருக்கு ஒருவேளை சொல்லிவிட்டால் तो बेवफा औरत है. பிறகு அந்த பெண்ணானவள் நம்பிக்கை இல்லாத பெண்ணாகிறாள். बेवफा आदमी है. அதே போல நம்பிக்கை இல்லாத ஆணாகிறான். पत्नी को मान देता है या नहीं देता है? மனைவிக்கு மதிப்பு கொடுக்கிறாரா அல்லது இல்லையா? नहीं. இல்லை. अगर दूसरों से बोलता है ஒருவேளை அடுத்தவர்களிடம் சொல்கிறான் என்றால் तो मान नहीं देता है. அவன் அந்த கணவர் கௌரவத்தை மதிப்பு கொடுக்கவில்லை. वफादार नहीं है. வஃபாதார் இல்லை அங்கே. ऐसे ही आज्ञाकारी. அதே போலதான் ஆக்ஞாக்காரி, கட்டளை கீழ்ப்படிந்த. पिता और पुत्र के संबंध में आज्ञाकारी होना चाहिए. தந்தை மகன் என்ற சம்பந்தத்தில் கட்டளை கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேண்டும். जो बाप ने आज्ञा की தந்தை எந்த கட்டளை இட்டாரோ हाँ जी, हाँ जी, ஆமாம், ஆம், ना नहीं करना है. இல்லை என்று சொல்லக்கூடாது. तो बाप और बेटी का संबंध पक्का है. எனவே அப்போது தந்தை மற்றும் மகனுடைய சம்பந்தம் பக்காவாக இருக்கிறது. ना कर दिया ஒருவேளை இல்லை என்று சொல்லிவிட்டால் माने बाप का खून है ही नहीं, किसी அதாவது அங்கே தந்தையின் ரத்தமே இல்லை, दूसरे का खून बैठ गया इसके अंदर. இவனுக்குள் இன்னொருத்தரின் ரத்தம் நுழைந்து விட்டது. इसको किसी दूसरे ने पैदा किया है. இவரை இன்னும் வேறொருவர் பிறப்பு கொடுத்திருக்காங்க. बाप ने पैदा नहीं किया, தந்தைக்கு பிறக்கவில்லை. इसलिए इनकार करता है. அதனால் தான் மறுக்கிறார். सूर्य का खून है ही नहीं. சூரியனின் ரத்தமே இல்லை. फरमान बरदार. फरमान बरदार ஆணைக்குட்பட்ட. बाप बच्चे को माफ करता है या नहीं करता है? தந்தை மகனை மன்னிக்கிறாரா அல்லது இல்லையா? करता है. மன்னிக்கிறார். और गुरु माफ नहीं करेगा. குரு மன்னிக்க மாட்டார். जो फरमान निकाल दिया उस फरमान को तुरंत मानना पड़े. எந்த ஆணையை அவர் குரு பிறப்பிக்கிறாரோ அந்த
அந்த ஆணையை வந்து செய்தாக வேண்டும், அந்த ஆணைக்குட்பட வேண்டும். नहीं माना, ஒருவேளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ना फरमान, அப்போது ஆணைக்குட்படாதவர்களாக ஆகிவிடுகிறார்கள். खेल खलास हो गया. ஆட்டம் முடிந்து விட்டது. ईमानदार, ஈமான்தார் நேர்மையான, टीचर और स्टूडेंट के संबंध में ईमानदार, டீச்சர் மற்றும் ஸ்டூடெண்டின் சம்பந்தத்தில் நேர்மை இருக்க வேண்டும். टीचर जो पढ़ाई पढ़ा रहा है, जो श्रीमत दे रहा है, டீச்சர் எந்த படிப்பை படிப்பித்துக் கொண்டிருக்கிறாரோ, எந்த ஸ்ரீமத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாரோ, उस श्रीमत को ईमानदारी से पूरा करना. அந்த ஸ்ரீமத்தை நேர்மையாக முடிக்கணும். ऐसे नहीं आधा किया आधा छोड़ दिया. அப்படி இல்லை, பாதி செய்து பாதி விட்டு விடுவது, आधा स्वार्थ में लगाया, பாதி வந்து சுயநலத்துக்காக ஈடுபடுத்தி, आधा ईश्वरीय सेवा में लगाया. பாதியை வந்து ஈஸ்வரிய சேவைக்கு வந்து ஈடுபடுத்துவது. नहीं, இல்லை, पूरा ईमानदारी से काम करना. முழுவதுமாக நேர்மையாக வேலை செய்ய வேண்டும். एक पैसा भी चुरा लिया, ஒரு பைசாவையாவது திருடிவிட்டால் या बिना बताए खर्च कर दिया, அல்லது சொல்லாமல் செலவு செய்தால் तो ईमानदार है या चोर है? அப்போது அவர்கள் வந்து நேர்மையானவர்களா அல்லது திருடர்களா? असंख्य चोर हरामखोरों की लिस्ट में आ जाते हैं. அசங்கிய சோர், ஹராம் கோர், எண்ணற்றவர்கள், திருடுபவர்கள், எண்ணற்றவர்கள், ஏமாற்றுபவர்கள் அந்த லிஸ்டில் வந்து விடுவார்கள். कख का चोर 100 लाख का चोर. கக்கு காச்சோர் அவர் லாக்கு காச்சோர். கொஞ்சம் திருடினாலும் லட்சத்தை வந்து திருடுவதற்கு சமம். थोड़ी चीज चुराई கொஞ்சம் பொருளை வந்து திருடினாலும் तो भी चोर. அப்போதும் திருடன்தான். और करोड़ों रुपया चुरा के रख लिया கோடி கணக்கில் வந்து பணத்தை வந்து திருடி வைத்துக் கொண்டால், और भाग गया ஓடிவிட்டால் ஓடிவிடுகிறான், तो भी चोर. அப்போதும் திருடன்தான். तो यज्ञ की चोरी करना तो बहुत ही खराब बात है. எனவே யஜ்ஜத்தில் இருந்து திருடுவது மிகவும் கெட்ட விஷயமாகும், மோசமான விஷயமாகும்.